அமெரிக்கர்களுக்கும் ஈரானியர்களுக்கும் அந்த செலவு எப்படி எந்த ரேஷியோவில் நடக்குதுன்னா, இவங்க ஒரு ட்ரோன் இதை அடிக்கணும்னு சொன்னால் 2 விலை கூடின விலை மதிப்பெற்ற ஒரு பேட்ரியாட்டிக் மிசில்ஸ் அல்லது ஸ்லிங்கு இது போன்ற மிசில்களை வச்சு அடிக்கணும். அதெல்லாம் கோடிக்கணக்கான ரூபா மதிப்புள்ளது. அப்போது ₹1 அவன் செலவழிக்கான்னு சொன்னால் இவன் ₹10 செலவழித்து தான் அதை அடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் அமெரிக்கர்கள் இருக்கிறார்கள். ஈரானுடைய வான்பரப்பை இன்றைய நிமிடம் வரை அமெரிக்காவால் கை கொள்ள முடியவில்லை, வெற்றி கொள்ள முடியவில்லை என்பது ஒரு முக்கியமான விஷயம். தரைப்படை இறங்கினால் அந்த தரைப்படையால் வெற்றி கொள்ள முடியாது, திரும்ப அது மரணம் நிச்சயம். வேறு எந்த நாடும் முன்னால் நடந்தது போல ஐரோப்பிய நாடுகள் யாவரும் இப்பொழுது அவர்களுக்கு ஆதரவாக வருவதற்கு தயாராக இல்லை. வணக்கம், நான் கே பாலகிருஷ்ணன் பேசுகிறேன். இன்று ஈராக், அமெரிக்கா, இஸ்ரேல் இந்த யுத்தம் பற்றி கூடுதலான சில தகவல்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று எண்ணுகிறேன். முதல்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை நம்ம 3 விதமாக பிரிச்சுக்கிடலாம். இந்த நம்ம பேச போகிற விஷயத்தை, ஒன்று, என்ன இன்றைக்கு யுத்த நிலை ஏற்பட்டிருக்கிறது, அதனுடைய விளைவு என்ன, இந்தியா மோடி அவர்களுடைய எதிர்விளைவு, இந்தியா மேலே உள்ள தாக்கம், இப்படியாக நம்ம இதை பார்த்துக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போது முதல்ல இன்றைக்குள்ள யுத்த நிலைமை என்னன்னு பார்க்கும் பொழுது, ஈரானுடைய ஃபாரின் செக்ரட்டரி சொல்லியிருக்கிறாரு, எங்களுக்கு 2010 வரை இருந்த பழைய ட்ரோன்ஸோ பழைய ஏவுகணைகளோ இப்பொழுது தீர்ந்து விட்டது அப்படிங்கிறத அறிவிச்சிருக்கிறாரு. அப்போது இனிமேல் நாங்கள் தாக்கப்போவது எல்லாமே புதிய ஆயுதங்கள், புது ஏவுகணைகள் என்பதைத்தான் நாங்கள் இனிமேல் செய்ய போகிறோம் என்கின்ற ஒரு செய்தியை கொடுத்திருக்கிறாரு. அது ஒரு மிகப்பெரிய அளவிற்கு அதிர்ச்சியை அமெரிக்க அரசாங்கத்தின் மத்தியிலும் இஸ்ரேலியர்கள் மத்தியிலும் ஒரு பெரிய அளவிற்கு ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். அதில் உதாரணமாக சொல்கிறதாக இருந்தால், நேற்று இரவு அந்த ஏவுகணை இஸ்ரேலுடைய டெல் அவீவில் விழுந்திருக்கு. அந்த ஒரு ஏவுகணையோ 2 ஏவுகணை அப்படிங்கிற மாதிரி. அதை இரவில் அந்த கேமரா படம் எடுத்திருக்காங்க பார்த்துடுங்க. நம்ம தீபாவளி இல்லது இந்த ஊர் கோயிலில் கொடை பொழுது வான வேடிக்கைகள் நடத்தும் இல்லையா, அதுபோல் ஒரு ஏவுகணைகள் 2 ஏவுகணைகள் வர்றதில்லை. அது ஒரு ஏவுகணை வந்ததுன்னு சொன்னால் அது ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு மேலே 80, 100, 200ன்னு பிரிஞ்சு சின்ன சின்ன ஏவுகணைகளாக குண்டுகளை ஏற்றி கொண்டு 100, 150ன்னு போய் 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் ஏரியா பரப்பளவுள்ள அந்த இடத்தை தாக்கக்கூடிய ஒரு நிலைமையை நாம் பார்க்கிறோம். இது நேற்றைய நிலவரம். அப்போது இந்த ஏவுகணையை இவர்கள் எதிர்கொள்வதற்கு அமெரிக்காட்டியோ இஸ்ரேல்கிட்டையோ இதுவரை அவர்கள்ட்ட அந்த வசதிகள் இல்லை, அதிர்ந்து போய் நிற்கிறார்கள். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரே நட்சத்திரங்கள் மின்னுற மாதிரி வானம் பூரா வான வேடிக்கைகளாக இருக்குது. இது வேடிக்கைகள் என்று நான் சொல்லுவது ஒரு மகிழ்ச்சி கலந்த வார்த்தை அல்ல, நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். வானத்தில் நம்ம ராக்கெட்டுகளை விட்டு தீபாவளிக்கு நாம் பார்ப்பது போல இருந்தாலும் அது ஏற்படுத்தக்கூடிய சேதம், அது இராணுவ இலக்குகளை தாக்குனா பரவாயில்ல, அந்த டெல் அவீவ்லேயும் மக்கள் தானே இருக்கிறாங்க. அவர்கள் மேலே விழுந்து அவர்கள் மரணம் அடையும் பொழுது, அவர்கள் உடல் ஊனம் அடையும் பொழுது எவ்வளவு ஒரு பாதிப்பு பாருங்கள். இதெல்லாம் எதனால் எப்படி ஏற்படுதுங்கிறத நம்ம நினைக்கும் போது தான் ரொம்ப ஒரு கஷ்டமாக இருக்குது. அதே போல் 2 நாளைக்கு முன்னால் இந்து பெருங்கடலில் ஈரானிய கப்பல் அடிச்சிட்டாங்க. அமெரிக்காவுடைய சப்மரின் நீர்மூழ்கி கப்பல் அடித்து விட்டது. அதை பற்றி இந்தியாவினுடைய நிலை, பல கண்டனங்கள் இன்றைக்கு எதிர்க்கட்சிகளிலிருந்து உலக அளவில் மிகப்பெரிய கண்டனங்கள். என்னப்பா அந்த இறந்துகிட்டு இருக்கிற செயலர்கள் மாலுமிகளை பற்றி காப்பாற்றக்கூட முயலலை, உங்கள் வீட்டுக்கு வந்த விருந்தாளி தானே அப்படின்லாம் நம்ம பேசிகிட்டு இருக்கிற நிலைமையில், அங்கே இலங்கை அந்த மாலுமிகளை இலங்கை கப்பற்படை காப்பாற்றுங்கிறது ஒரு செய்தியை நம்ம பார்த்தோம். ஆனால் இன்றைக்கு கூடுதலாக ஒரு செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, இலங்கையில் உள்ள மக்கள் அவர்களை பாருங்கள், அரசாங்கத்துக்கு ஒரு படி மேலே போய் அந்த இறந்து போன மாலுமிகளுடைய உடல் இருக்குது பார்த்தீங்களா, அதை பதப்படுத்தி ஈரானில் எப்போ வாய்ப்பு கிடைக்குமோ அதை நாம் அனுப்புவதற்கான
அந்த பதப்படுத்தப்பட்ட ஒரு பெட்டிகளை ஏற்பாடு பண்ணுவதற்காக பொதுவாக மக்களிடம் பணம் வசூலித்து கிட்டத்தட்ட 22 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்காங்க இலங்கை மக்கள். இது அரசாங்கத்தை விட கூடுதலான ஒரு மனிதாபிமானம் தானே. இப்போ அவர்களுக்கும் நாம் இந்த இடத்துல ஒரு சல்யூட் பண்ண வேண்டிய ஒரு சூழலில் இருக்கிறோம். அதே போல் இன்னொரு செய்தியை பார்க்கணும் பாருங்கள். இங்கே உள்ள வலதுசாரிகள், இந்த பாஜக கட்சியை சேர்ந்தவர்கள்ட்ட அதை சொல்லணும், மோடி நம்முடைய பிரதமர் இஸ்ரேலை ஆதரிப்பதனால இவர்களும் ஆதரிக்கிறார்கள், அது சரி தப்புங்கிறத பற்றிலாம் யோசிக்கலை. அப்போ அதுக்கு ஒரு பின்னணியில் இவர்கள் எப்பொழுதும் இந்து மதம், இந்துக்கள், இந்து கோவில்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இல்லையா. இஸ்ரேலில் 1,25,000 இந்துக்கள் இஸ்ரேலில் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு கோவில் கூட இஸ்ரேலில் கட்ட அனுமதிக்கப்படவில்லை. காரணம், யூதர்களுக்கு விக்கிரக வழிபாடு அவர்கள் ஆதரிப்பதில்லை, அவர்கள் செய்வதில்லை. நீ செய்யாட்டா செஞ்சுட்டு போ, அங்கே உள்ள இந்து மதத்துக்காரன் கோயிலை கட்டுறதுக்கு, விஷ்ணு கோயிலோ சிவன் கோயிலோ கட்டுறதுக்கு அனுமதி கொடுக்கணும் தானே, கொடுக்கவில்லை. அது ஒரு புறம். ஆனால் நீங்கள் இவர்களெல்லாம் சொல்லக்கூடிய இந்த முஸ்லீம் டெரரிஸ்ட்டு கண்ட்ரின்னு சொல்லக்கூடிய அந்த ஈரானில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இந்துக்கள் இருக்காங்க தெரியுமா? இஸ்ரேலில் உள்ள இந்துக்களை விட 6ல் 1 பங்கு தான் இருக்கிறாங்க. 20,000 இந்துக்கள் தான் இருக்கிறாங்க. அங்கே 12 கோயில்கள் இருக்குது. அதில் ஒரு கோயில் பண்டார் விஷ்ணு கோவில்ங்கிற ஒரு கோயில் இன்னைக்கு நேற்று கட்டலை, 1892 கட்டப்பட்ட கோயில் இன்று வரை அங்கு இருக்கிறது என்பது. நான் இதை சொல்வதற்கு காரணம், எந்த அளவிற்கு அங்குள்ள ஈரானிய அரசாங்கம் பரந்த மனப்பான்மையோடு பிற மதத்தினரையும் பார்க்கிறது. இஸ்ரேல் அப்படி செய்யவில்லை என்பதற்காக நான் இதை உங்கள் முன்னால் இந்த தகவலை வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அதுபோல் 8வது நாள் யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்கு. அமெரிக்க எண்ணெய் கப்பல்கள் அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ், ஜலசந்தி அல்லது நீர் இணைன்னு சொல்லுவாங்க, அதை கடப்பதற்கு முயற்சி செய்த பொழுது ஈரானிய கப்பல் படையால் அல்லது ஏவுகணையால் தாக்கப்பட்டு இன்று வரை எரிந்து கொண்டிருக்கிறது என்ற செய்தியும் நம்ம பார்க்குறோம். அதே போல் அமெரிக்காவுக்கு எவ்வளவு ஒரு இழப்புன்னு சொன்னால், அமெரிக்காவுடைய அதிநவீன AN/FPS 132 ராடார் உன்னுடைய விலை $1.1 பில்லியன் சாம்பலாகிவிட்டது. அதே போல் தார்டு ராடார் அப்படின்னு UAEயில் இருக்குது, அதோடைய விலை 500 மில்லியன், அதுவும் சாம்பலாகிட்டு. குவைத்தில் உள்ள தொலைத்தொடர்பு ரடார் சாதனங்கள் எல்லாமே அழிக்கப்பட்டு விட்டதுங்கிற ஒரு செய்தியையும் நாம் பார்க்குறோம். அப்போது இதில் மிகப்பெரிய அளவிற்கு ஈரானில் கட்டடங்களை குண்டு போட்டு அங்கேயும் மக்களை அழிக்கிறாங்கங்கிறது இருந்தால் கூட அந்த யுத்தத்தில் நடக்கக்கூடிய செலவு பார்த்திங்கன்னா ஒரு பாரதூரமான செலவாக இருக்கிறது. அதாவது கொஞ்சம் கூட ஒரு சமநிலையில் இல்லை. இப்போ நம்ம ஒரு நாட்டிற்கும் இன்னொரு நாட்டிற்கும் நடந்ததுன்னா இவனுக்கு ஒரு 10,000 ரூபா செலவாச்சுன்னா அவனுக்கு ஒரு 9,000 ரூபா, ஒரு 15,000 ரூபா, 20,000 ரூபா இப்படி செலவானா பரவாயில்ல. ஆனால் இன்றைக்கு அமெரிக்கர்களுக்கும் ஈரானியர்களுக்கும் அந்த செலவு எப்படி எந்த ரேஷியோவில் நடக்குதுன்னா, இவங்க ஒரு ட்ரோன் 20,000 இருந்து $50,000 தான் ஒரு ட்ரோனுடைய விலை, 45 லட்சம் கிட்ட வருது. ஆனால் அவர்கள் இதை அடிக்கணும்னு சொன்னால் 2 விலை கூடின விலை மதிப்பெற்ற ஒரு பேட்ரியாட்டிக் மிசில்ஸ் அல்லது ஸ்லிங்கு இது போன்ற மிசில்களை வச்சு அடிக்கணும். அதெல்லாம் கோடிக்கணக்கான ரூபா மதிப்புள்ளது. அப்போது $1 அவன் செலவழிக்கான்னு சொன்னால் இவன் $10 செலவழித்து தான் அதை அடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் அமெரிக்கர்கள் இருக்கிறார்கள். இது அமெரிக்கா மிகப்பெரிய அளவிற்கு பொருளாதார ரீதியாக இழப்பை சந்தித்து வருகிறது என்பதை நம்ம பார்க்குறோம். இதுதான் அவர்களுக்கு மிகப்பெரிய இழப்பு. இப்போ உடனே ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்கிறாரு, இன்னும் 10 நாளைக்கு மேலே ஆயுதங்கள் அவங்ககிட்ட இல்லை, ஏவுகணைகள்லாம் இல்லை. உடனடியாக ஐரோப்பா நாடுகளுக்கெல்லாம் ஆர்டர் கொடுத்துருக்கிறாரு. எந்த ஐரோப்பிய நாடுகளுக்கு? டாரிஃப், வரி போட்டு நான் சொல்கிறபடி நீங்கள் கேட்காட்டா உங்கள் மேலே வரி அதிகமாக போட்டுருவேன் அப்படின்னு 150%, 200% போடுவேன்னு சொன்னக்கூடிய அந்த நாடுகள்கிட்ட எல்லாம் எப்பா எனக்கு உடனடியாக ஆயுதங்கள் கொடுங்க அப்படின்னு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் தன்னுடைய நாட்டில் உள்ள ஆயுத ஃபேக்ட்ரிகளெல்லாம் வேக வேகமாக செய்யுங்க, ஓவர் டைம் போட்டு எனக்கு ராக்கெட்லாம் வேணும்னு சொல்லக்கூடிய அந்த உத்தரவுகளை கூட இன்றைக்கி போட்டிருக்கதை நம்ம பார்க்குறோம். அப்புறம் ஒரு போர் நிபுணர், ஒரு ஐரோப்பாவில் உள்ள ஒரு போர் நிபுணர், அவர் சொல்கிறாரு,
இன்றைக்கு இவ்வளவு நடந்ததற்கு பின்னால் அமெரிக்கர்கள் மத்தியில் 3 தெரிவுகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. என்ன சாய்ஸ்ன்னு சொன்னால், அமெரிக்கா வெற்றின்னு அறிவிச்சிட்டு நாம் அமெரிக்காவுக்கு திருப்பி போயிட வேண்டியதான், அங்கே உள்ள எல்லா படைகளை எல்லாம் விலக்கி கொண்டு நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம், இப்பொழுது எடுத்த முடிவின்படி நாங்கள் இங்கே இருப்பது தேவையில்லை என்று நினைத்து நாங்கள் செல்லுகிறோம் என்று எல்லாரையும் கூட்டிகிட்டு போயிடலாம் அவர்களுடைய வீரர்களை என்பது ஒரு விஷயம். அப்படி செஞ்சால் இனிமேல் தலைமுறைக்கும் அவர்கள் அந்த வளைகுடா பக்கம் திரும்ப முடியாது, மேற்காசியா பக்கம் அமெரிக்கா திரும்ப முடியாது என்பது ஒரு விஷயம். அது மட்டும் இல்லை, அவர்களுடைய செல்ல குழந்தையா அல்லது அவர்களுடைய முதலாளியா இருக்கக்கூடிய இஸ்ரேலை இனிமேல் காப்பாற்ற முடியாது, அப்படி விட்டுட்டு போயிட்டான் அப்படிங்கிறது ஒரு செய்தி. அல்லது 2வது சாய்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஈரான் மேலே என்ன செய்கிறது, படைகளை அனுப்புறது. அங்கேருந்து அமெரிக்காவிலிருந்து படைகளை இறக்கி நேட்டோ நாடுகள் எல்லாம் சேர்ந்து 23 வருஷத்துக்கு முன்னால் ஈராக்கில் இறக்குனாங்க இல்லையா, அதுபோல் இங்கே இறக்குறது. அப்படி இறக்குனால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா, ஈராக்கை விட பல மடங்கு பெரிய நாடு ஈரான். அங்கே அவ்வளோ பெரிய நாட்டுக்குள்ள இவங்களுடைய படைகள்லாம் காணாமல் போயிடும். அதாவது அங்கேருந்து ஒரு கோஆர்டினேட்டடாக அட்டாக் பண்ணவே முடியாதுங்கிற அளவுக்கு இருக்குது. அது இன்னும் மிகப்பெரிய அளவிற்கு அவர்கள் மரணமடையும் பொழுது அமெரிக்காவில் மிகப்பெரிய அளவிற்கு அது ஒரு பாரதூரமான குழப்பத்தையும் உள்நாட்டு யுத்தத்தையும் ஏற்படுத்தும். அப்படியும் அவர்கள் ஈரானை வெற்றி கொள்ள முடியாது. அதில் ஒரு முக்கியமான செய்தி என்னென்னா, ஈரானுடைய வான்பரப்பை இன்றைய நிமிடம் வரை, நான் திரும்பவும் சொல்கிறேன், ஈரானுடைய வான்பரப்பை இன்றைய நிமிடம் வரை அமெரிக்காவால் கை கொள்ள முடியவில்லை, வெற்றி கொள்ள முடியவில்லை என்பது ஒரு முக்கியமான விஷயம். அவங்களுடைய கப்பலில் ஒரு 30 கப்பல் இருந்திருந்தாங்க, அழிச்சிட்டாங்கிறது சொல்கிறாங்க. அது ஒரு செய்தியாக இருக்கலாம். ஆனால் தரைப்படை இறங்கினால் அந்த தரைப்படையால் வெற்றி கொள்ள முடியாது, திரும்ப அது மரணம் நிச்சயம். வேறு எந்த நாடும் முன்னால் நடந்தது போல ஐரோப்பிய நாடுகள் யாவரும் இப்பொழுது அவர்களுக்கு ஆதரவாக வருவதற்கு தயாராக இல்லைங்கிற ஒரு செய்தியையும் நாம் இப்போ புதுசாக பார்க்க வேண்டியிருக்கு. அடுத்த சாய்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இருக்கதே இருக்குது, அணுகுண்டை தூக்கி போட்டுறது ஈரான் மேலே. அப்படி அணுகுண்டை போட்டாச்சுன்னு சொன்னால், நார்த் கொரியா அங்கே எப்போன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க, யாரை பற்றியும் கவலைப்படாமல். சீனா அணுகுண்டு வச்சுக்கிட்டு இருக்கு, ரஷ்யா அணுகுண்டு வச்சுக்கிட்டு இருக்கு. அப்போ இவர்கள் எல்லோரும் தங்கள் அணுகுண்டுகளை பக்கத்தில் வச்சுக்கிட்டு கை சூப்பிக்கிட்டு இருக்கிற மாட்டாங்க. அவர்களுடைய நட்பு சக்தியாக இருக்கக்கூடிய அந்த ஈரான், ஏகாதிபத்திய எதிர்ப்பு நாடாக இருக்கக்கூடிய ஈரான் மீது அணுகுண்டு வீசப்பட்டால் நிச்சயமாக அவர்கள் இஸ்ரேல் மீதோ வேறு எந்த நாடுகள் மீதோ, அமெரிக்கா என்று சொல்வதை விட அந்த இஸ்ரேல் அழிக்கப்படும் என்கின்ற ஒரு செய்தி தான் நமக்கு கேள்விப்படுகிறோம். அதுவும் அழிக்கப்படும் என்கின்ற ஒரு செய்தி அப்படின்னு சொன்னால், இதில் எந்த தெரிவை, எந்த ஒரு சாய்ஸும் அமெரிக்கர்களுக்கு எளிதாக இல்லை. அநேகமாக 2வது சாய்ஸு இறங்கி அவர்கள் போகலாம் என்பது போல தான் இன்றைக்கு யுத்த நிலையை ஆய்வு செய்கிறவர்கள் சொல்கிறார்கள் என்பது ஒரு செய்தியாக நம்ம பார்க்குறோம். அப்புறம் இன்னொரு டெவலப்மெண்ட், என்ன டெவலப்மெண்ட் வந்திருக்குன்னு சொன்னால், சீனாவுடைய போர்க்கப்பல் இன்று அந்த ஜலசந்திக்குள்ளே நுழைஞ்சிருக்கு. அமெரிக்காவிற்கு மீண்டும் மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தி இருக்கிறது சீனாவுடைய கப்பல் என்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஈரானுடைய ஜனாதிபதி அறிவிச்சிருக்கிறாரு, அமெரிக்க மக்களுக்கு வேறு ஒரு நல்ல தலைமை தேவைப்படுகிறது அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம், இப்போ இருக்கிறவன் மோசமான ஆள், இவன் லாயக்கு இல்லை, இவனை மாற்றுங்கப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தியை ஈரானுடைய பிரசிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாரு. இப்படி அறிவிக்கக்கூடாது. ஆனால் கொஞ்ச நாளைக்கு முன்னால் ட்ரம்ப் என்ன சொன்னார், ஈரானில் உள்ள தலைமையை நீங்கள் மாற்ற வேண்டும், அவர்களுடைய எல்லா விதமான நிறுவனங்களை எல்லாம் போராடுகின்ற மக்கள் கைப்பற்ற வேண்டும் எப்படின்னு இந்த பேச்சை ஆரம்பித்ததே யார், அமெரிக்கர்கள் தான். அடுத்த நாட்டில் ஒரு சிவில் வார், உள்நாட்டு யுத்தத்தை தூண்டுவது போல் ஆரம்பித்தார்கள். இப்போ அதைத்தான் இன்றைக்கி
ஈரானியர்களும் செய்கிறார்கள். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.manaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். இன்னொரு செய்தியை நான் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஈரானுடைய இடைக்கால தலைமை என்ன சொல்லியிருக்கிறாங்க, அது ஒரு முக்கியமான விஷயம். அண்டை நாடுகள் மீது, அதாவது அந்த பக்கத்தில் உள்ள இந்த பிற முஸ்லீம் நாடுகள் மீது நாங்கள் இனிமேல் தாக்குதல்கள் நடத்த மாட்டோம். எப்போ நடத்த மாட்டோம், அது எந்த கண்டிஷன்லன்னு கேட்டால், அங்கிருந்து தாக்குதல்கள் வராத வரையில் நாங்கள் இனிமேல் தாக்குதல் நடத்த மாட்டோம். அப்படின்னா அங்கேருந்து எந்த ராக்கெட்டோ இங்கே உள்ளுக்கு எங்களை தாக்க வரக்கூடாது. அப்படி வந்தது என்றால் நாங்கள் மீண்டும் இந்த சவுதி அரேபியா, குவைத்து, இன்ன பிற நாடுகளை எல்லாம் நாங்கள் தாக்குவோம் என்று இந்த ஈரான் அறிவித்திருக்கிறது. இது ஒரு செய்தி. அப்புறம் இந்த ரஷ்யாவிலிருந்து நம்ம எண்ணெய் வாங்குகிற ஒரு கதை இருக்குது பார்த்தீங்களா. நீங்கள் ரஷ்யாவில் எண்ணெய் வேணும்னு சொன்னால் உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் வாங்கிடுங்கன்னு சொல்லிட்டு வந்து அமெரிக்காக்காரங்க சொல்லியிருக்காங்க இல்லையா. இவங்க ரஷ்யாவிட்ட கேட்டிருக்கிறாங்க, ரஷ்யாவும் சரி நாங்கள் தாரேன்னு இருக்காங்க. எப்படி தாரேன்னு இருக்காங்க, ரஷ்யாவும் இந்தியாவும் நட்பு நாடாக இருந்த அந்த நிலை இப்போ இல்லை. அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, தாரோம், ஆனால் பழைய டிஸ்கவுண்ட் விலையில் உனக்கு தர முடியாது, கூடுதலான விலையில் தான் உனக்கு, அதாவது இந்தியாவுக்கு தருவோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். அவனும் மனுஷன் தானுங்க, முதுகில் குத்தியாச்சுன்னு சொன்னால் திரும்பியும் பழைய நிலையிலேயே இவன் நட்புக்கரம் நீட்டினா அவன் குத்தாமல் தரமாட்டேன்னு சொல்லாமல் குத்தலை, ஆனால் உனக்கு என்னுடைய நண்பனாக உன்னை நான் கருத மாட்டேன் என்று சொல்லுகின்ற வகையிலே உனக்கு டிஸ்கவுண்ட் ரேட்டில் தர முடியாது, விலையை இனிமேல் கூட்டித்தான் நீ கொடுக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது, எல்லாருக்கும் எந்த விலையோ அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்கங்கிற போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. இதெல்லாம் எவ்வளோ ஒரு நட்பு நாடு ரஷ்யா. நீங்கள் பழைய விஷயங்களை யோசித்து பாருங்கள். எல்லா காலத்துலேயுமே நமக்கு ஆல் வெதர், கோடையோ குளிரோ காற்றோ நமக்கு கூட இருந்த நாடுங்க ரஷ்யா. அந்த நாடு இப்படி அவருடைய தலைவர் புட்டின் சொல்கிறாருன்னா வருத்தமாக இருக்கிறது. இதற்கு காரணம் இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கை. இப்படி ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது நம்முடைய இந்தியாவினுடைய இங்கே உள்ள மக்கள் இருக்காங்களே ஒரு கூட்டம், இந்த வலதுசாரிகள், இந்த பாஜகவினர், இவர்கள் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 30 நாள் நம்ம ஆயிலை வாங்குறதற்கு உத்தரவு கொடுத்துட்டாங்களே, இது ஒரு மோடியோடைய ராஜதந்திரத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றின்னு கொண்டாடக்கூடிய ஒரு செய்தியும் இன்றைக்கு வந்து கொண்டு இருக்கிறது ஊடகங்கள் வழியா. அப்படின்னு சொல்லும் பொழுது எவ்வளவு கீழ்த்தரமான நிலைமைக்கு நம்ம போயிருக்கிறோம். அதாவது கெஞ்சி கூத்தாடி, ஐயா நீங்கள் என்னை அலோவ் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டு, அவன் போனால் போகுது, நீ 30 நாள் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி வாங்கிக்கோன்னு சொல்லி, அவங்க நான் பழைய ரேட்டுக்கு தரமாட்டேன்னு சொல்லி இந்த கொடுக்கக்கூடிய இந்த கதையை எங்களுடைய வெற்றி, பிரதமர் மோடியினுடைய ஆயில், அதாவது பெட்ரோலிய கச்சா எண்ணெய் பற்றிய அந்த யுத்தி, அந்த ஸ்ட்ராட்டஜியில் மிக பெரும் வெற்றியை அடைந்திருக்கிறோம் என்று அவர்கள் கொண்டாடுவார்களேனால், அவர்களைப் போல இன்றைக்கு அறிவிலிகள் நாம் யாரும் இருக்க முடியாது. உலகம் புரியாதவர்களாக இருக்கிறார்கள், அல்லது அந்த அளவிற்கு மூளை சலவை செய்யப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்று தான் நாம் இன்றைக்கு பார்க்க வேண்டியிருக்கோம். அதே போல் ஈரானுடைய அமைச்சர் ஒருவர் சொல்லியிருக்கிறாரு, நாங்கள் ட்ரம்ப் சொல்லுவது போல போரை நிறுத்துவதற்கு ஒப்புக்கொள்ளுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன கண்டிஷன் அப்படின்னு சொன்னால், நாங்கள் எங்களிடம் உள்ள அணுசக்தி மற்ற விஷயங்கள் யுரேனியெல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, எங்களுடைய திட்டத்தை எல்லாம், அணுசக்தி பற்றிய திட்டங்களை எல்லாம் கைவிட்டு விடுகிறோம் என்று சொல்லிவிட்டு, மாறாக அதுபோல இஸ்ரேலும் தன்னுடைய எல்லா விதமான திட்டங்களையும் கைவிட்டு விட்டு அதுவும் இங்கு எங்களைப் போல இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு டிமாண்டை வச்சுருக்காங்க. ஒத்துக்கிடுவாங்களா அமெரிக்கா? அல்லது வேறு யாராவது அவர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நாடுகள் ஒத்துக்கிடுவாங்களா? சபாஷ்,
இது ஒரு சரியான ஒரு கோரிக்கை அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யாவும் சீனாவும் சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலைமையை கூட நாம் பார்க்குறோம். அப்புறம் பாருங்கள், இன்றைக்கி இவங்க இந்த யுத்தத்தில் அமெரிக்காவுடைய ரடார்கள், விலகூடின ரடார்களெல்லாம் அடிச்சிட்டாங்களே, அமெரிக்காவுடைய இராணுவத்திற்கு கண்ணும் காதும் இல்லாமல் போய்விட்டது. அப்படின்னா எங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை இந்த ரடார்கள் கண்டுபிடிக்கணும், ராக்கெட்டு வருதா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும், அது இல்லாமல் போயிட்டு. ஆனால் அதுக்கு பதிலாக ஈரானில் அல்லது ஈரானுக்குள்ள எந்த ராக்கெட்டு எங்கேருந்து வருது, ஏவுகணை வருதுன்னு சொல்லக்கூடிய அந்த ஈரானுக்கு கண்ணும் காதுமாக சீனாவுடைய அந்த அமைப்பு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அவங்களுடைய ஜிபிஎஸ் அமைப்பு பேர் பெய்டவோ அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அமைப்பு மூலமாக ஈரான் அதைத்தான் நம்பியிருக்கு. யார் எந்த ஏவுகணை உடனே பெறப்பட்டு வந்தாலும், எந்த இடத்த நோக்கி வந்தாலும் நம்ம கூகுளில் உள்ள ஜிபிஎஸ்ஸை நம்பலை. ஏன்னா இது அமெரிக்கர்களுடையது. அவங்க அந்த அளவிற்கு அதிநவீன ஒரு வசதியை சீனர்கள் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். அது மட்டும் கொடுக்கவில்லை. இன்னைக்கு சொல்கிறாங்களே, இந்த ஏவுகணையிலிருந்து பல்வேறு ஏவுகணைகள் பிரிந்து போகக்கூடிய அந்த உப ஏவுகணைகள் வரக்கூடிய அந்த டெக்னாலஜியும் சீனர்கள் தான் கொடுத்திருக்கக்கூடியதாக இவர்கள் கொடுக்கிறார்கள். இப்போ புதிதாக ஒரு ஏவுகணையை இன்றைக்கு வீசுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். என்ன ஏவுகணைன்னு சொன்னால் அது பேர் K-4 என்கின்ற ஒரு ஏவுகணையை அவர்கள் வீசுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். இனிமேல் வீசக்கூடிய ஏவுகணைகள் எல்லாம் புது புது ஏவுகணைகளாக, இதுவரை உலகம் பார்க்காத ஏவுகணைகளாக தான் அவர்கள் வீசப்போகிறார்கள் என்பதையும் நாம் இன்றைய சூழலில் பார்க்கணும். அப்போ அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் நாம் இந்த விஷயங்களை ஒரு அப்டேட்டாக நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லும் பொழுது, ஒருபுறம் இதை நாம் கொடுப்பதற்கான ஒரு காரணம் உங்களுக்கு செய்திகள் தெரிய வேண்டும் என்பது ஒரு புறம் இருந்தால் கூட, நீங்கள் சாதாரண வெளிப்புறத்தில் உள்ள இந்த கோடி மீடியாக்களும் நம்முடைய ஊடகங்களும், இன்றைக்கு எல்லா ஊடகங்களும் நான் டிவியெல்லாம் பார்க்குறேன், நாம் சொல்லக்கூடிய செய்திகள் எதையும் அவர்கள் சொல்லுவதில்லை. அவர்கள் எல்லாம் சென்சார் செய்யப்பட்ட அல்லது இந்த அரசாங்கத்து கோவப்பட்டுருவாங்களே, அரசாங்கம் அமெரிக்கா கோவப்பட்டுருமே என்று சொல்லக்கூடிய வகையில் கார்ப்பரேட்டுகளுக்கு நலனுக்கு எது ஏதுவாக இருக்கிறதோ அந்த செய்திகளை மட்டும்தான் இந்த நம்முடைய டிவியில் பேப்பரில் வந்துகிட்டு இருக்குங்கிறத கூட நம்ம பார்க்கக்கூடிய நிலைமையில் இருக்குது. அதனால் உண்மையிலேயே இன்றைக்கு இந்த சமூக ஊடகங்கள், யூடியூப் ஆனாலும் சரி, ட்விட்டர் ஆனாலும் சரி, இன்றைக்கு உள்ளபடியே நடக்கக்கூடிய செய்திகளை இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு வசதியாக இருக்கிறது. நான் இன்றைக்கி என்ன பேசுகிறேங்கிறதோ நீங்கள் அதை செக் பண்ணிக்கலாம். டிவியில் வர்றது பூரா எல்லாமே போலியாகவும் கார்ப்பரேட்டுகளுக்கு ஆதரவாக, ஏகாதிபத்தியத்திற்கு ஆதரவாக உள்ள செய்தியைத்தான் இன்று வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியாக பார்க்கிறோம். எனவே மீண்டும் நாம் சொல்ல விரும்புவது, போர் மனித குலத்திற்கு எதிரானது. போரை நாம் ஆதரிக்கவில்லை. ஆனால் கார்ப்பரேட்டுகள் மனித குலத்தின் மீது திணிக்கின்ற, ஏகாதிபத்தியம் திணிக்கின்ற அந்த போருக்கு எதிரானவர்கள் நாம். அந்த போருக்கு எதிராக மக்களை திரட்டி இந்த மக்களுக்கான ஒரு ஜனநாயக அரசு அல்லது கார்ப்பரேட்டுகளுக்கு ஆதரவான அரசாக இருந்தால் அவற்றைக்கு அழுத்தம் கொடுத்து நீங்கள் நியாயமாக நடந்து கொள்ளுங்கள் என்று ஒரு அழுத்தம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழலிலும் நாம் இருக்கிறோம். எனவே நாம் இந்த கருத்துக்களை மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும். ஈரானில் நடக்கிறத நம்ம பேசுவது என்பது ஈரானுக்கு ஒரு ஆதரவாக பேசுவது போல தெரிந்தாலும் ஈரானுக்கு ஆதரவாக இல்லை. ஏகாதிபத்தியம் எந்த வகையில் ஒரு மூன்றாம் உலக நாடாக, ஒரு வளர்ச்சி அடையாத நாடாக தோற்கடிக்கப்படுகிறது அந்த மக்களுடைய ஒரு வில் பவரால் என்பதை உலகத்திற்கு எடுத்துக்காட்ட, குறிப்பாக நம்முடைய மக்களுக்கு எடுத்துக்காட்டத்தான் இத்தகைய கருத்துக்களை நாம் கூறுகிறோம். நாம் மீண்டும் மக்களை சார்ந்திருப்போம். மக்களை பிளவுபடுத்துவதற்கு சாதி ரீதியாக, மத ரீதியாக, இன ரீதியாக, மத ரீதியாக பிளவுபடுத்துவதற்கு அனுமதிக்க மாட்டோம் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக
உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.